அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. என்னை மீறி ஒன்றும் பண்ண முடியாது சவால் விட்ட கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட். நேற்றைய எபிசோடில் எங்கள் அம்மா எவ்வளவு சொல்லியும் யாரும் கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ளே வந்து அம்மாவை கைது பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்போது அம்மா, நான் நகையை திருடலை, நீங்கள் இப்போ கைது பண்ணீங்கன்னா என்னுடைய பொண்ணோட கல்யாணம் நின்றுவிடும் என்று கெஞ்சினாங்க. இதனால் மனசு உடைஞ்சி போன எங்கள் அம்மா அந்த திருட்டு பழியை தாங்க முடியாமல், அம்மா இறந்ததை பார்த்து அக்கா அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டைக்கிட்டு செத்துட்டாங்க. அதன் பிறகுதான் அந்த நகையை யார் எடுத்தது என்ற உண்மை தெரிய வந்தது. ஆனால் எங்கள் அம்மா உயிர் போனது திரும்ப கிடைக்குமா என்று சாமுண்டீஸ்வரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லி முடிக்கிறாள். இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரி கதையை சொல்லி முடித்ததும் மொத்த கதையையும் கேட்ட கார்த்திக், குடும்பத்தில் ஏதோ சின்ன பிரச்சினை என்று பார்த்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கே தாத்தா, கொஞ்சம் யோசித்து இருக்கலாம். சரி, இப்போ நம்மாளுக்கு பிரச்சனையாக இருப்பது சிவனாண்டிதான், முதலில் அவன் பிரச்சனையை பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறான். இதையடுத்து சாமுண்டீஸ்வரியிடம் நான் போய் அந்த சிவனாண்டிக்கு சவால் விட போறேன் என்று கிளம்பி வருகிறான். வீட்டில் கார்த்திக்கிடம் அடி வாங்கிய சிவனாண்டி முடியாமல் படுத்திருந்த சந்திரகலா அவனுக்கு ஒத்தடம் கொடுத்தபடி இருக்கிறாள். இந்த சமயத்தில் கார்த்திக் வந்து கதவை தட்டுகிறான். கார்த்திகை பார்த்த சந்திரலகா ஓடி ஒளிந்து கொள்கிறாள். இதையடுத்து உள்ளே வரும் கார்த்திக், இதுவரைக்கும் நீ அந்த குடும்பத்துக்கு என்னென்ன குடைச்சல் கொடுத்த, சாமுண்டீஸ்வரியை கொல்ல பார்த்த என்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இத்தனை நாள் அந்த குடும்பத்துக்கு யாரும் இல்லை, ஆனால் இனிமே அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். என்னை மீறி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சவால் விடுக்கிறான். இதையடுத்து கார்த்திக் சிவனாண்டியிடம் சவால் விடுவதை கேட்ட மயில் வாகனம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கார்த்திக் விட்ட சவாலை நேரில் பார்த்ததாகவும் கார்த்திக் மாசாக பேசியதாகவும் சொல்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை காணத் தவறாதீர்கள். ஐஸ்வர்யாவுக்கு விழுந்த பலார் அறை, போலிசாமியாருடன் சிக்க போகும் ரம்யா. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி கண்திறக்க தீபா மஞ்சக்கயிறுடன் இருப்பதை பார்த்து கார்த்தியிடம், தீபா கழுத்தில் திரும்பவும் நீ அந்த தாலியை கட்டணும், அதை நான் என் கண்குளிர பார்க்கணும் என்று சொல்லிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது அபிராமிக்கு சாப்பாடு கொடுக்க அவள் தனது மருமகள்களிடம் சாப்பிட்டீர்களா என்று கேட்க மூவரும் சாப்பிட்டோம் என்று சொல்கின்றனர். மீனாட்சி, எதுக்கு தீபா பொய் சொல்ற, அவ உங்களுக்காக விரதம் இருக்கா, ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுகிறாள் என்று சொல்ல அபிராமி, நான் தான் குணமாகிட்டேன், அப்புறம் எதுக்கு இந்த விரதம் எல்லாம் என்று சொல்கிறாள். மறுபக்கம் போலிசாமியார் சேகர் ரம்யாவின் வீட்டுக்கு வந்து அவளை சந்திக்க, உனக்கு பணம் தரேன், கொஞ்சம் நாளைக்கு இந்த ஊரில் இருக்காது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாள் ரம்யா. ஜி தமிழில் தொடர்ந்து புதுவிதமான கதை காலத்துடன் கூடிய தொடர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதில் பல தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்நிலையில் அவற்றில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் கார்த்திகை தீபம், அண்ணா, சீதாராமன் சீரியல்களில் சமீபமாக நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை குறித்து காணத் தவறாதீர்கள். கார்த்திகை தீபம் சீரியல் நேற்றைய எபிசோடில் கச்சேரியில் காத்து கொடுத்த ஊக்கத்தால் தீபா நல்லபடியாக பாடிய நிலையில் இன்று தீபாவின் பாடலை கேட்ட எல்லோரும் அவளிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி கைகுலுக்கி சந்தோஷப்படுகின்றனர். இந்த வழியாக சென்ற மியூசிக் டைரக்டர் ஒருவரும் தீபாவின் குரலை கேட்டு கச்சேரி நடக்கும் இடத்துக்கு வந்து, உங்களுடைய குரல் ரொம்ப தெய்வீகமாக இருக்கு, நான் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் அடுத்து ஒரு படம் பண்ண கமிட் ஆகி இருக்கேன், அந்த படத்தில் நீங்கள் தான் எல்லா பாட்டும் பாடி கொடுக்கணும் என்று சொல்ல தீபா மிகுந்த
மகிழ்ச்சியடைந்து கார்த்திக்கு நன்றி சொல்கிறாள். மேடையில் நன்றி சொன்னது மட்டுமன்றி கீழே இறங்கி வந்து கார்த்திக்கிடம் கைகூப்பி நிற்கிறாள். அடுத்ததாக கார்த்திகை தீபா இருவரும் வீட்டுக்கு வர மீனாட்சி அவர்களுக்கு திருஷ்டி எடுத்து பூசணிக்காய் சுற்றி வரவேற்கிறாள். பிறகு கார்த்திக் அபிராமி இடம் தீபா ரொம்ப நல்லா பாடினார்கள், ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் வாய்ப்பு கொடுத்து இருக்காங்க என்று சொல்ல அபிராமி அப்படியா சரிப்பா என்று பெரிதாக ரியாக்ட் செய்யாமல் பேசுகிறாள். அதன் பிறகு அபிராமி தீபாவை கூப்பிட்டு கோவிலுக்கு அழைத்து செல்ல அங்கு விளக்கு போட்ட பிறகு தீபாவை பார்த்த மக்கள் நீங்கள் பல்லவிதானே என்று ஒன்று கூடி விடுகின்றனர். நெரிசலில் அபிராமியும் கீழே தள்ளிவிட கையில் அடிபட்டு இரத்தம் பெறத் தொடங்குகிறது. இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.